உறவுகள் இணைந்திருப்பது தமிழ்கோ. தமிழ்கோ உறவுகள் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைய நிகழ்ச்சியில் எங்களோடு இணைந்து கொள்கின்றார் வின்சென்ட் போல் அவர்கள். வின்சென்ட் போல் அவர்களை தமிழ்கோள் சார்பாக வருக வருக என வரவேற்றுக் கொண்டு வணக்கத்துடன் நிகழ்ச்சிகளை ஆரம்பிக்கின்றோம். வணக்கம் வின்சென்ட் போல் அவர்களே. வணக்கம் மகேந்தன். இன்றைய சூழலில் ஈரானில் போர், அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையில் ஒரு சமாதான உடன்படிக்கைக்கு எட்டுவது போன்ற ஒரு நடவடிக்கை மேற்கொள்ளப்படுகிறது. அமெரிக்கா இடையிலான சமாதான பேச்சுவார்த்தைகள் சில முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக இரு தரப்பும் தெரிவித்திருக்கிறது. இதனில் ஈரானின் அணு நிலையங்களில் சர்வதேச ஆய்வாளர்களுக்கு வழங்கப்பட வேண்டிய அணுகள் மற்றும் முடக்கப்பட்டுள்ள ஈரானிய சொத்துக்கள் தொடர்பாக கருத்து வேறுபாடுகள் தொடர்ந்து வண்ணம் இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. அதை எப்படி பார்க்கிறீர்கள்? இந்த பேச்சுவார்த்தை அல்லது இந்த மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் ஊடாக இதை நோக்கித்தான் நகரும் இருந்தது. நல்ல வழியாக அது இடையிலே முறிந்து விடக்கூடிய சூழல் வந்து அதில் சில மாற்றங்கள் ஏற்பட்டு கடைசியாக அது தொடர்ந்து கொண்டிருக்கிறது. அந்த வகையிலே நாங்கள் மொத்தத்திலே மகிழ்ச்சி கொள்ள வேண்டும். ஆனால் உலகத்திலே ஒரு தரப்பை தவிர அனைவரும் மகிழ்ச்சியாக இருப்பார்கள் இந்த செய்திக்கு. அது யார் என்றால் இஸ்ரேல். எல்லாருக்குமே தெரியும். இந்த நேரத்தில் இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் ஒரு முருகல் நிலை இருக்கிறது. நாங்கள் இந்த ஈரானுக்கும் இந்த ஒப்பந்தம் பற்றி பேசுவதுதான் முதன்மையாக வைத்துக் கொள்ளலாம். அமெரிக்கா செனட் மற்றும் ஈரானுக்கு எதிரான போர் நடவடிக்கைகளில் ஜனாதிபதியின் அதிகாரத்தை கட்டுப்படுத்தும் தீர்மானத்தை நிறைவேற்றியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. செய்தியாக அது வந்திருக்கு. எந்த ஜனாதிபதி, எந்த நாட்டின் அமெரிக்க செனட் வந்துதான் ஈரானுக்கு எதிரான போர் நடவடிக்கைகள் ஜனாதிபதி அமெரிக்க ஜனாதிபதி தானே, அந்த ஜனாதிபதியின் அதிகாரத்தை கட்டுப்படுத்துவதற்கு ஒரு தீர்மானம் எடுத்திருப்பதாக அமெரிக்க செனட்டில். அப்படி ஒரு தீர்மானம் எடுக்கப்படுகின்ற பொழுது அமெரிக்க செனட் ஜனாதிபதியின் கட்டுப்பாடுகள் வைத்துக் கொள்ளலாம் என்று நம்புகிறீர்களா? அதையுமே பார்த்தால் வந்து இஸ்ரேலுக்கு ஆதரவான முன்னெடுப்பு மாதிரி தான் இருக்கிறது. ஏனென்றால் செனட் ஆட்கள் அனைவருக்குமே இஸ்ரேல் முக்கியமான ஒரு நாடு. அனைவருக்குமே வந்து இஸ்ரேல் முக்கியமான நாடு மட்டுமில்லை, ஒருவருக்குமே ஒவ்வொரு தேர்தலையும் அவர்கள் வெல்வதற்கு இஸ்ரேல் தான் நிதி அளித்திருக்கிறது. ஏறக்குறைய 90 விழுக்காடு செனட் உறுப்பினர்கள் இஸ்ரேலுடைய கையாட்கள் அல்லது பாவைகள், அப்படி என்ற நிலைமை. அப்போ அவர்கள் அந்த செனட் வழியாக ஜனாதிபதியின் பதவியை, அது வந்து எளிதாக நடக்கக்கூடியது இல்லை. என்ன அந்த 1776 அவர்கள் அந்த அமெரிக்காவை உருவாக்கும் பொழுது எழுதிய அந்த சட்டக்கோவைகளின் அடிப்படையில் தான் இந்த அதிகாரங்கள் எல்லாம் ஜனாதிபதிக்கு இருக்கிறது. ஆக செனட் நினைத்தாலுமே உடனடியாக அந்த அதிகாரங்களை குறைக்க முடியாது. ஆனால் இப்போது அப்படி ஒரு முனைப்பு இருக்குமா இருந்தால் அது இஸ்ரேலுக்கு சாதகமாக எடுக்கப்படும் நடவடிக்கை என்பதாகத்தான் கருதப்படும். இப்பொழுது ஹார்முஸ் நீரிணையில் அது தடுத்து வைக்கப்பட்ட அல்லது மிக சிக்கல்களுக்கு உள்ளாகப்பட்ட கடலோடிகளை மீட்கின்ற பணியிலே ஐக்கிய நாடுகள் சபை ஈடுபட்டிருப்பது அது ஒரு சமாதானத்துக்கான வாசலாக பார்க்க முடியுமல்லவா? ஏனென்றால் இப்பொழுது இந்த சமாதானம் உண்மையிலேயே நடைபெறுகின்றது என்கின்ற ஒரு முடிவுக்கு வர முடியுமல்லவா? நாங்கள் பல தடவை பேசி பார்த்தாலும் அந்த இவர்கள் சமாதானத்துக்கு வருகிறார்களா இல்லையா என்பதை உண்மையாக அறிந்து கொள்ள முடியாத நிலை இருக்கிறது அல்லவா? இப்போ அந்த ஐக்கிய நாடுகள் சபை எவ்வளவு தூரம் இதில் இறங்கி என்னத்தை சாதித்து விடும் என்று, இப்போ கடந்த காலத்தில் ஐக்கிய நாடுகள் சபையின் பாதுகாப்பு பிரிவுகள் போய் எந்த நாட்டில் செய்தது என்றதை பார்க்கணும். இப்போ லெபனான் எல்லையிலே கூட, இஸ்ரேல் லெபனான் எல்லையிலே கூட இதுவரைக்கும் ஐக்கிய நாடுகள் சபை இருந்தது. இதுவரைக்கும் ஒரு எல்லை பாதுகாப்பு வழியிலே ஐக்கிய நாடு சபைகள் எல்லைகள் போட்டு வைத்திருந்தன. அதுக்கெல்லாம் என்ன மதிப்பு இருந்தது? அப்போ ஒரு இடத்திலே ஒழுங்காக நடக்க முடியாத ஐக்கிய நாடு சபை மற்றொரு இடத்தில் வந்து முறையாக நடக்கும் என்றும் அல்லது அதை மற்றவர்கள் மதிப்பார்கள் என்றும் நம்புவதற்கு இல்லை. ஐக்கிய நாடுகள் சபையே ஒரு கேள்விக்குள்ளாகி இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக மாறிவிட்டது. என்ன? ஆமாம், இப்பொழுது இவர்கள் இடையிலே இந்த பேச்சுவார்த்தையை முறித்து கொண்டு சொல்வதாக இருந்தது. அதன் பின்பு அமெரிக்க ஜனாதிபதி எச்சரிக்கை கூட விடுத்திருந்தார். அதன் பின்பு கையெழுத்திடப்பட்ட அந்த எண்ணெய் ஏற்றுமதிக்கு அனுமதி கடந்த வாரம் கையெழுத்தான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின் படி ஈரானிய துறைமுகங்கள் மீது கடற்படை முற்றுகையை அமெரிக்கா நீக்கியுள்ளது என்ற ஒரு செய்தி. அதே நேரம் ஈரானிய கச்சா எண்ணெய் மற்றும் பெட்ரோலிய பொருட்களை ஆகஸ்ட் 21 வரை தடையின்றி விற்க அமெரிக்கா தற்காலிக அனுமதி
வழங்கியுள்ளதாக செய்கிறது. ஈரானுடைய எண்ணெய் வளத்தையா, எண்ணெய் பொருளை, கச்சா பொருளை விற்பதற்கு அமெரிக்கா அனுமதி வழங்குவது இது என்பது எப்படி இதை பார்ப்பது என்கின்ற ஒரு கேள்வி இருக்கிறது. அதுதான் எனக்கு சிரிப்பாரு. இந்த செய்தியே வந்து ஒரு விதமான அமெரிக்காவின் நிறைய பேர் செய்தி எழுதுவதற்கு அமெரிக்கா என்றால் ஒன்று பெருசு அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் இருக்கும். இந்த ஒரு அமெரிக்கா குழந்தைக்கு அனுமதி வழங்க வேண்டும் என்று பேசிக்கொள்கின்ற ஒரு நகைச்சுவை காட்சி போய்க்கொண்டே இருக்கிறது. ஈரானிய துறைமுகங்களை கைப்பற்றி அல்லது கட்டுப்பாட்டில் வைத்திருந்த அமெரிக்கா விலக்கிக் கொள்கிறது என்றதே ஒரு ஒரு போலியான ஒரு தகவல். போலியான செய்தி. அதுக்கப்புறம் வந்து அமெரிக்கா அனுமதி கொடுத்து, ஆனா என்ன, ஹுமுஸ் வளைகுடாவை இங்க பாருங்க இப்படி இருக்குங்க. இப்படி இருந்தா இது அந்த மேல இருக்க பகுதியில ஈரான். இப்ப இதுக்கு ஊடாக வரும்போது நீங்க பாத்தீங்கன்னா நியாயப்படியே அந்த கடல் பகுதி ஈரானுடைய கடல் பகுதி. ஆமா, அது 24 கிலோமீட்டர் அப்படி இருப்பதாகத்தான் அறிகின்றோம். 32 கிலோமீட்டர் அகலமான பகுதி. அதுவும் அது ஈரானுடைய நிலப்பகுதிக்கு உள்ளாலே வளைந்து செல்லும் கடல் பகுதி. அந்த கடல் பகுதியில் நீங்கள் யார் போய் எந்த ஊரில் குத்தி வாய்ந்தாலே, எந்த நீதிமன்றத்துக்கு போனாலே அது ஈரானுடைய கடல் பகுதி தான். ஆமா, அது இது. ஆனால் இந்த பதற்றங்களுக்குள் சிக்கியவர்களை எடுக்கின்ற ஐக்கிய நாடுகள் சபையின் நடவடிக்கைகள் வரவேற்கத்தக்கதாக இருப்பதோடு இது ஒரு போர் சமாதானத்துக்கான ஒரு அறிகுறியாக பார்க்க வேண்டும் என்று பேசப்படுகிறது. இதிலே ஈரான் அதிபரின் பாகிஸ்தான் பயணம், அங்கே அந்த போர் நிறுத்த பேச்சுவார்த்தைகளுக்கு மத்தியில் ஈரானிய அதிபர் மசூத் பெசஸ்கியன் இன்று பாகிஸ்தான் தலைவர் இஸ்லாமாபாத்திற்கு அரச முறை பயணம் மேற்கொண்டுள்ளார். இந்த பயணத்தின் பயனாக என்ன நடைபெறும்? இதனால் உங்களுடைய ஏற்கனவே ஒரு செய்தியை நான் உங்களோட கேட்டிருந்தேன் ஆரம்பத்திலே. அடுத்ததாக பாகிஸ்தான் என்று இஸ்ரேல் தெரிவித்திருந்ததாகவும் ஒரு செய்தி. அதை எப்படி பார்த்தீர்கள்? உண்மையிலே இஸ்ரேலை பற்றி நாங்கள் சிரிக்கவும் முடியாது. ஏனென்றால் அது ஒரு நீண்ட காலத்தில் நயவஞ்சக நோக்கோடு உலகத்தில் தங்களுடைய மதம் சார் அடிப்படையில், நம்பிக்கையின் அடிப்படையில் செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு பெரும் மக்கள் தொகையுடைய கொண்ட நாடு. ஒரு 10 மில்லியன் தான், அதில் 17 முதல் 14, ஒரு 15 மில்லியன் மக்கள் உலகம் முழுக்க. ஆனால் இஸ்ரேலில் இருக்கக்கூடியவர்கள் 7 முதல் 8 மில்லியன் இருப்பார்கள். ஆனால் அந்த இஸ்ரேலில் இருக்கக்கூடியவர்கள் 80 விழுக்காடு ஆட்கள் மிக தீவிரமாக தங்களுடைய கொள்கைகள் உறுதியாக, அல்லது நாங்கள் ஒரு இஸ்ரேலை விரிவாக்கி பரந்துபட வைத்து அங்கே சலமோன் தேவாலயத்தை, 3வது தேவாலயத்தை கட்டி அங்கே கடவுளை அல்லது அவர்களுடைய தேவதூதரையோ யெகோவாவை மீளவும் வர வைத்து இந்த உலகத்தை காப்பாற்றுவார். இதுதான் அவர்களுடைய சமயம் சார்ந்த கொள்கை. இந்த எண்ணத்தின் அடிப்படையில் தான் வெளிநாட்டில் இருக்கிற யூதர்களும் அவர்களும் இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் வந்து அடுத்தது பாகிஸ்தான் சொல்லும்போது அது வேடிக்கை இல்லை. அவர்கள் ஏதாவது சதி திட்டங்களை தீட்டி அந்த நாடுகளை சண்டைகள் கொண்டு வந்து உளுத்தி விடுவார்கள். எனக்கு என்ன பயம்னா, நீங்களும் முதலே ஒரு தடவை அதை குறிப்பிட்டிருக்கிறீர்கள், அவர்கள் எளிதாக இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் சண்டையை மூட்டி விடுவார்கள். ஆமாம், அதை ஒரு நோக்கமாக வைத்துக்கொண்டு அந்த பாகிஸ்தானுக்கு எதிரான ஒரு நடவடிக்கையை மேற்கொள்வதற்கு இலகுவாக இருக்கும் அல்லவா? இதே நேரம் அந்த இப்பொழுது ஏற்படுத்துகின்ற பொழுது சைனா, அமெரிக்கா பாகிஸ்தானுக்கு ஆதரவாக செயற்படுகின்ற சூழல் இருக்கிறது. சீனா அப்படி ஒரு சூழல் வருகின்ற பொழுது 3ஆம் உலக போர் இலகுவாக ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது அல்லவா? என்றால் அன்றைய காலத்தில் இந்தியா ஒரு பின்னங்கிய நாடாக அல்லது ஆயுத பலமற்ற நாடாக இருந்தது. இன்று இந்தியா சரிக்கு சமனான ஒரு ஆயுத பலத்தோடு பொருளாதார வளர்ச்சியோடு இருக்கிறது. ஆனால் பாகிஸ்தான் அப்படி ஒன்றுமே இல்லாத ஒரு சூழல். இல்ல, பாகிஸ்தானிடம் அணு ஆயுதம். பாகிஸ்தான் மக்களிடம் ஒரு ஓர்வம் இருக்கிறது. அது ஈரானிய மக்களை போல அவர்களிடம் ஒரு ஓர்வம் இருக்கிறது. இந்தியாவிலே ஒரு மாஸ் சைக்கோசிஸ் இருக்கிறது. மாஸ் சைக்கோசிஸ்னா ஒரு பொதுமக்கள் பரந்துபட்ட அளவிலே ஒரு குறிப்பிடத்தக்க அரசியல் நிலைப்பாட்டை ஒரு ஒரு கண்மூடித்தனமாக ஏற்றுக்கொண்ட மனநிலை கடந்த 10-15 ஆண்டுகளாக இந்தியா இயங்கிக் கொண்டிருக்கிறது. இந்த நிலையிலே நீங்கள் பார்த்தீங்கன்னா, அந்த பம்பையிலே அந்த இஸ்லாமிய தீவிரவாதிகள் தாக்குதல் நடந்தது போல சில தாக்குதலை செய்ய வைக்க முடியுமா இருந்தால் அந்த தாக்குதல் ஒரு பரந்துபட்ட அளவிலே இந்தியாவிலே பாகிஸ்தான் மீதான அந்த இஸ்லாமிய வெறுப்பு சார்ந்த அடிப்படையிலே சூழ்நிலைகளை உருவாக்கக்கூடும். இதுதான் சிக்கல். இது இலங்கையில் நடந்த ஈஸ்டர் குண்டுவெடிப்பு தாக்குதலோடு நாங்கள் பார்க்கணும். முன்னர் ஈஸ்டர் குண்டுவெடிப்பு இலங்கையில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய சொந்தங்கள் விரும்பி செய்ததா? அதிலே ஒரு 10 தீவிரவாத ஆட்களை இஸ்ரேலோ அல்லது சிஐஏவோ போன்ற உளவு பிரிவுகள் தூண்டிவிட்டு அதை உருவாக்கியது. இது 1 இல்லை 2 இல்லை, நாங்கள் வரலாற்றில் பார்த்து கொண்டிருக்கோம். ஐசிஸ் உலகம் முழுக்க இயங்குகிறது. அல் கைதா உலகம் முழுக்க இருக்கிறது. இந்த அல் கைதாவை உருவாக்கியதே அமெரிக்கா தான்.
இந்த அல் qaeda குண்டு வைத்ததாக சொல்லி ஈராக் வரைக்கும் போய் தாக்குதல் நடத்தி, ஆப்கான் வரைக்கும் போய் தாக்குதல் நடத்தி, ம். என்ன 9/11 தாக்குதல் நடத்தியதாக சொன்னதும் அமெரிக்கா தான். இதே ம். அல் qaedaவை வெள்ளை மாளிகையிலே கூப்பிட்டு விருந்து வைத்ததும் அமெரிக்கா தான். அமெரிக்கா தான். அவர்களை ஆயுதம் கொடுத்து வளர்த்து விட்டதும் அமெரிக்கா தான். அப்ப இந்த இஸ்லாமிய தீவிரவாதிகள் என்றதே ஒரு போலி பேர். அதிலேயே நிறைய சொல்கிறார்கள். அதாவது வந்து யூதா இனத்தை சேர்ந்தவர்கள் நிறைய பேர் அதற்குள்ளே இருந்து கொண்டு இஸ்லாமியர்கள் என்ற போர்வையிலே இயங்குகிறார்கள் என்று. ஆக இதிலே விழித்துக் கொள்ள வேண்டியது ம், பாகிஸ்தானா இருக்கலாம், இந்தியாவா இருக்கலாம், அதை சுற்றியுள்ள நாடுகளா இருக்கலாம். அதை இருக்கக்கூடிய இஸ்லாமிய சொந்தங்கள் தான் தங்களுக்குள்ளே ஒரு புரிந்துணர்வையும் விழிப்புணர்வையும் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். இது உண்மையிலே பார்த்தால் இந்த ஈரான் சண்டையிலே கூட ம். முதல் கட்டமாக சுற்றி இருக்கும் அரபு நாடுகள் எல்லாம் முரண்பட்டு நின்றன. இப்போது அவர்களுடைய ஒரு புரிந்துணர்வு வந்திருக்கிறது. அவர்கள் இனிமேலும் அமெரிக்க தளங்களை நாங்கள் வைத்திருக்க தேவையில்லை எங்களுடைய பாதுகாப்புக்கு என்ற அளவிலே வந்திருக்கிறார்கள். இதே ஆமா. போலதான் ம்ஹும். பாகிஸ்தான் ஈரான் அந்த இணைவை நாங்கள் பார்க்கணும். பாகிஸ்தான் வந்து கிழக்கு பக்கத்து எல்லை நாடு ஈரானுக்கு. அதனோடு நல்ல உறவில் இருக்கும்போது அந்த அஹ், அதாவது வடபகுதி வடகிழக்கு பகுதி வழியாக சீனாவோடு இருக்கும் தரைவழி தொடர்பு அனைத்தும் மிக தெளிவாக இருக்கும். பாகிஸ்தானும் அதாவது நிறைய பேர் சொல்வார்கள் இம்ரான்கான் ஒரு நல்ல தலைவர், அவரை பிடித்து இவர்கள் உள்ளே வைத்திருக்கிறார்கள் அப்படின்னு. எனக்கு ம். இப்போ இருக்கக்கூடிய பாகிஸ்தான் அரசியல் சூழலிலே இப்போ இருக்கக்கூடிய தலைவர் அவர் அமெரிக்காவுக்கு விலை போனார் என்று சொன்னார்கள். அப்படி பார்த்தால் இப்போ இருக்கக்கூடிய சமாதான பேச்சுவார்த்தையிலே அவர்தான் முன்னின்று மிக பொறுமையாக நடந்து கொண்டிருக்கிறார். ம்ஹும். இந்த இந்த வகையில் பார்த்தால் பாகிஸ்தான் போன்ற நாடுகள் அல்லது அந்த இஸ்லாமிய நாடுகள் அந்த தங்களுக்குள்ளேயே ஒரு விழிப்புணர்வான கூட்டமைப்பான நிலையை நோக்கி நகர்வது மிகவும் நல்லது. இதிலே இந்தியா பலிக்கடா ஆகாமல் இருக்க வேண்டும். ஏனென்றால் முன்னாள் நீங்கள் சொன்னது போல இந்தியா ஒரு பலம் வாய்ந்த நாடாக தான் இருக்கிறது. மக்கள் தொகை இருக்கிறது, பொருளாதாரம் இருக்கிறது, ஆயுதங்கள் இருக்கின்றன. ஆனால் கண்மூடித்தனமான தாக்குதல்களிலே இந்தியா இறங்குமாயிருந்தால் அது நீண்ட கால நோக்கிலே இந்தியாவுக்கு தான் நட்டம். ம். இந்தியாவுக்கு தான் நட்டம். அதை மற்ற விட இந்தியாவிலே கணிசமான இஸ்லாமிய மக்கள் இருக்கிறார்கள். உலகத்திலேயே அ- இரண்டாவது பெரிய பெரிய இஸ்லாமிய இஸ்லாமிய மக்கள் சமூகத்தை தொகையை கொண்ட கொண்டனர். நாடு இந்தியா. ம். இன்றைக்கு அதுதான் என்னுடைய ஆச்சரியமான ஒரு கேள்வியாக இதுவரைக்கும் இருக்கிறது. இந்த ஈரான் இந்த சண்டை நடக்க போது, ஈரான் மீதான தாக்குதல் நடந்தபோது சமாதான பேச்சுவார்த்தையை நோக்கி வந்து அதிலே தனியே முன்னின்று செய்திருக்க வேண்டிய பொறுப்பு அல்லது தகுதி இந்தியாவுக்கு தான் இருந்தது. ம். இந்தியா அந்த வாய்ப்பை நழுவ விட்டு விட்டது. நழுவ விட்டது. அது ஒரு தேவையோடு தான் நழுவ விட்டிருக்கலாமோ என்ற ஒரு கேள்வி, ஒரு சந்தேகம் இருக்கிறது. அது ம். நான் நடுநிலைக்கு செல்லாமல் அவர்கள் அந்த பிரிக்ஸ் அமைப்போடு இருக்கின்ற ஒப்பந்தங்களை இல்லை, பார்க்க அப்படி வேண்டிய தேவை பிரிக்கில் இல்ல, இருக்கலாம். பிரிக்கிலே அல்லது இவர் இணைவதற்கு வந்து தன்னுடைய பாகிஸ்தானும் சொல்லுங்க. ஜனாதிபதி, அமெரிக்க ஜனாதிபதி தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் இந்தியா இருப்பது போல் காட்டுவதற்கான ஒரு முயற்சியாகவும் இருக்கலாம். இல்ல அந்த இந்த சண்டை துவங்குவதற்கு ஒரு வாரம் முதல் இவர் மோடி வந்து இஸ்ரேலுக்கு போய் தந்தை நாடு தாய் நாடு கதைகள் ஆம், எல்லாம் அது போட்டு வந்திருந்தார். சண்டை நடப்பதற்கு முன்பு. ஆமா. மோடி வந்து 3 ஆட்சி காலம் இருந்து விட்டார். அப்ப ஒரு ஆன்டி இன்கும்பன் ஒரு தன்மை உண்டு இந்திய அரசியல் நிலையிலே இருக்கிறது. அப்ப அவர் ம். அடுத்த ஆட்சிக்கு வருவதற்கு என்ன செய்யலாம் என்று பார்த்து கொண்டு இருக்கிறார். உண்மையிலேயே இந்த பேச்சுவார்த்தையில் இந்தியா தலை போட்டு அது நடந்து கொண்டிருக்குமா என்றால் உள்நாட்டு அரசியலில் மோடி அல்லது அவர்கள் சார்ந்த கட்சிக்கு மிகப்பெரிய பலம் தான் கிடைத்திருக்கும். இஸ்லாமிய ம். மக்களே கூட நல்லெண்ணத்தோடு பார்க்க துவங்கி இருப்பார்கள். இது மோடி அவர்களை பார்க்கின்ற விதம் இப்பொழுது இந்தியாவை பொறுத்தவரையில் மோடிக்கு எதிரான எதிரலை ஒன்று அடித்துக் கொண்டிருப்பதாக ஒரு செய்தி இருக்கின்றது. அதை பார்க்கலாம் நினைக்கிறேன். நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க? அது வந்து காக்ரோச் பார்ட்டி என்று சொல்ற ஒரு ஆமாம், விஷயம். ஒரு புதிதாக அது உருவாகுவது. வந்து அந்த கரப்பன் அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு நீதிமன்ற தீர்ப்பிலே கல்வி வட மா வட இந்தியாவின் வட மாநிலங்களில் உள்ள நீதிமன்றம் வந்து இந்த கல்வி அறிவு இல்லாதவர்கள் நாட்டுக்கு கரப்பான் பூச்சிகள் போல இருக்கிறார்கள் என்ற ம். கருத்தை முன்வைத்தது. அப்போ ம். கரப்பான் பூச்சி போல மக்கள் இருக்கிறார்கள் அல்லது கல்வி அறிவாற்றி இருக்கிறார்கள் என்றால் கடந்த 15-20 ஆண்டுகளாக தொடர்ந்து இருக்கக்கூடிய ஆட்சிகள் தான் அதுக்கு பொறுப்பேற்க வேண்டும், ம். மக்கள் அல்ல. ம். கல்வி அறிவு இல்லாமல், போக்குவரத்து இல்லாமல், நீர் வசதி, மின்சார வசதி இல்லாமல் இருக்கக்கூடிய பகுதிகள் இன்னும் இருக்கு என்று சொன்னால், ம். அந்த நிலையை உருவாக்கியவர்கள் யார் என்ற கேள்வி. அதனால் கல்வி பின்புலமுடைய அறிவுடைய இளம் சந்ததியினர் சில பேர் சேர்ந்து அந்த காக்ரோச் அந்த கரப்பான் பூச்சி என்ற சொல்லையே வைத்துக்கொண்டு கரப்பான் பூச்சி கட்சி என்ற ஒன்றை துவங்கி இருக்கிறார்கள்.
ஆனால் அதிலே ஒரு சின்ன முன்குத்து இருக்கிறது. அதை கட்சியை துவங்குவதற்கு முனைப்பாக நின்றவர் அமெரிக்காவிலே பணிபுரிந்து கொண்டிருந்த ஒரு வடமாநிலத்தவர். ம். அவர் இந்தியாவுக்கு வந்துதான் அந்த கட்சியை உருவாக்குகிறார், அல்லது அந்த முனைப்பை உருவாக்குகிறார். ஆக இப்போது நீங்கள் சொன்னது போல திரும்ப அந்த இடத்துக்கு தான் வர வேண்டும். அமெரிக்காவின் கை விளையாட்டு இங்கே தான் துவங்குகிறதா, அல்லது இஸ்ரேலின் கை விளையாட்டு இந்தியாவில் இப்போதான் இதன் ஆமா. வழியாகத்தான் துவங்குகிறதான்னு பார்க்கணும். அதுக்காக ம். அந்த கரப்பான்பூச்சி கட்சி அமெரிக்கா அல்லது இஸ்ரேலுடைய கை ஆட்கள் என்று அல்ல, அந்த சூழலை அவர்கள் சாதகமாக திசை திருப்புகிறார்கள் தான் பார்க்க வேண்டியிருக்கு. ம், ம். இந்த இடத்தில் இந்த ஈரானுடனான ஒப்பந்தங்கள் அல்லது அமெரிக்கா ஈரானுடனான உறவு ஓரளவுக்கு சீர் செய்யப்பட்டு வருகின்ற சூழலில் இஸ்ரேல் மிகப்பெரிய ஒரு விரிசல், அமெரிக்காவுக்கும் அவர்களுக்கும் இடையிலான ஒரு ஒரு பல தசாப்த கால உறவில் முன்னெப்பொழுதும் இல்லாத அளவுக்கு ஒரு விரிசல் ஏற்பட்டிருப்பதை பார்க்கிறோம். இந்த நிலையில் அமெரிக்கா மீது நெத்தன்யாகு நேரடியாகவே பல விமர்சனங்களை வைத்திருக்கிறார். I say to the leaders of the world, no amount of pressure, no decision by any international forum will stop Israel from defending itself. As the Prime Minister of Israel, the one and only Jewish state, I pledge here today from Jerusalem on this Holocaust Remembrance Day, if Israel is forced to stand alone, Israel will stand alone. ஆயுத சார்பு நிலை என்கின்ற அமெரிக்காவுடனான தற்போதைய ராஜதந்திர மோதலுக்கு மத்தியில் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு இன்று மேற்கு கரையில் இராணுவ அதிகாரிகளுடன் ஆலோசனையும் நடத்தியிருக்கிறார். அவர் அந்த ஆயுதங்கள் அந்த அமெரிக்காவில் தங்கி இருக்கக்கூடாது அது என்று சொல்லி என்ற அளவில் ஒரு அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. என்றால் ஒரு தடவை அமெரிக்க ஜனாதிபதி கூறியிருக்கிறார், நெத்தன்யாகு அல்லது இஸ்ரேலுக்கு தாங்கள் தான் பாதுகாப்பு கொடுப்பது, தாங்கள் தான் ஆயுதத்தை கொடுப்பது, பொருளாதாரத்தை, அப்படி பல விதயங்களை கூறியிருக்கிறார். இந்த இடத்தில் நெத்தன்யாகு கூட நேரடியாக தன்னுடைய கருத்தை வெளியிட்டிருக்கிறார். அமெரிக்க ஆயுதங்களின் மீதான சார்பில் இருந்து இஸ்ரேல் விடுதலை பெற வேண்டும் என்ற ஒரு நெத்தன்யாகு பகிரங்கமாக அறிவித்திருக்கிறார். இது அமெரிக்கா வழங்குகின்ற இராணுவ உதவிகளுக்கு நன்றி தெரிவித்த அதே வேளை இஸ்ரேல் தனது சொந்த ஆயுத உற்பத்தி முழுமையாக மேம்படுத்தி தற்சார்புடைய ஒரு ஆயுத உற்பத்தியை வளர்ப்போன்ற ஒரு சூழலை ஏற்படுத்துகின்றது. இதை எப்படி பார்க்கிறீர்கள்? நேட்டோ நாடுகளில் இவ்வளவு ஐரோப்பிய நாடுகளும் இணைந்திருந்தே அமெரிக்காவை விலக்கிக் கொள்கிறேன், நாங்கள் இதுக்குள்ளே வரவில்லை, எங்களுக்கு நீங்கள் உதவி செய்யல என்று ட்ரம்ப் போகும் போதே நேட்டோ நாடுகள் தத்தளிக்கின்றன. இவ்வளவு பரந்த பொருளாதார கட்டமைப்பையும் நீண்டகால அரசியல் பொருளாதார வரலாற்றையும் கூட ஐரோப்பிய நாடுகள் உள்ளடங்கிய அந்த நேட்டோ நாடுகள், சரிதானே? அந்த நிலையிலே இப்படி ஒரு சுண்டக்காய் நாடு இஸ்ரேல், உண்மையிலேயே என்னத்துக்கு சொல்ல வருகிறேன் என்றால், ஐபேக் என்ற உதவி இல்லாமல் இஸ்ரேல் பொருளாதார ரீதியாகவே நின்று பிடிக்க முடியாது. இன்றைக்கு சண்டை துவங்கின பிறகு 2022 இருந்து உக்ரைனுக்கு வழங்கப்பட்டிருக்க பொருளாதார உதவி இல்லாட்டி உக்ரைன் எப்பவோ வங்குரோத் ஆகிவிட்டிருக்கும். மறைமுகமாக ஐபேக் மாதிரி தான் உக்ரைன் பேக் கொண்டு நடந்து கொண்டிருக்கிறது. கனடா உட்பட நாடுகள் பில்லியன் கணக்கிலே காசுகளை அள்ளி கொட்டி கொண்டு இருக்கின்றன. இதே போலத்தான் ஒவ்வொரு மாதமும் இஸ்ரேலுடைய பட்ஜெட்டை, இஸ்ரேல் நாட்டை இயக்குவதற்கு அமெரிக்கா கொடுக்கும் உதவித்தொகை தான், அமெரிக்கா கொடுக்கும் ஆயுதம் தான், அமெரிக்கா கொடுத்த வான்வழி பாதுகாப்பு தான், அமெரிக்காவுடைய விமான உதவிகள் தான் உதவின. இதை விட்டுப்பட்டு வீரவாசனம் பேசலாம். இந்த நேரத்தில் அங்கே இருக்கக்கூடிய மக்கள், அதாவது இஸ்ரேலிய மக்களிடையே இருக்கக்கூடிய கருத்து கணிப்பில் தன்னுடைய நிலையை தக்க வைப்பதற்காக வீரவசனம் பேசுகிறார். ஆனால் உண்மையான கருத்து கணிப்புகள் என்ன சொல்லுகிறார் என்றால், இந்த அமெரிக்க ஈரான் இந்த போர் நடந்ததிலே 90 விழுக்காடுக்கு சற்று மேலான மக்கள், இஸ்ரேலிய மக்கள், ஈரான் இந்த போரில் வென்று விட்டது என்று தீர்ப்பு சொல்கிறார். அதாவது புள்ளி விவர, அது இஸ்ரேலிய ஊடகங்கள் சொல்வது, தேவையான தகவல்கள் எடுத்து. ஆனால் இதுதான் வேடிக்கை, அமெரிக்காவிலே 15 விழுக்காடு மக்கள் தான் ஈரான் வென்றிருக்க கூடும். நான் இஸ்ரேல் என்றா சொன்னேன், போரில் வென்றது ஈரான் வென்று விட்டது என்று இஸ்ரேலிய மக்கள் சொன்னார்கள். இந்த அமெரிக்க ஈரான் போரிலே அமெரிக்க
ஈரான் போரிலே ஈரான் வென்றிருக்க வாய்ப்பு இருக்கிறது என்று 15 விழுக்காடு அமெரிக்க மக்கள் தான் சொல்கிறார்கள். அதை சொல்லிவிட்டு இந்த புள்ளிவிவரத்தை ஆய்வு செய்த அறிஞர்கள் சொல்கிறார்கள், ஏனென்றால் அமெரிக்க மக்களுக்கு உலக நடப்பு தெரியாது, தன்னுடைய நாட்டை பற்றியே தெரியாது. ம் இதுதான் சூழல். இந்த ம் தெரியாத மக்கள், புரியாத மக்கள் தங்களுடைய வரிப்பணத்தின் ஊடாக இஸ்ரேலுக்கு கொடுக்கும் உதவிதான் இஸ்ரேலினுடைய உயிர் வாழ்க்கைக்கான அடிப்படையே. அமெரிக்கா இல்லாமல் இஸ்ரேல் கிடையவே கிடையாது. அதான் பல தடவை சொன்னார்கள், இந்த இஸ்ரேல் முறையற்று இந்த ஒப்பந்தங்களை குழப்புவதற்கு நடக்கும்போது அரசியல் ஆய்வாளர்கள் சொன்னார்கள், பொதுவாக நாயின் வால் ஆடும், அது நாய் தான் கட்டுப்படுத்தும். ம் ம் ஆனால் இஸ்ரேல் அமெரிக்க விடயத்தில் வாலாகிய இஸ்ரேல் தான் நாயை ஆட்டுகிறது. ஆமாம், இது அப்படித்தான் டி வான்ஸ் அவர்கள் சொல்லிக்கிறார். உதவி ஜனாதிபதி உலகிலே ஜேடி இஸ்ரேலுக்கு வான்ஸ். இருக்கும் ஒரே ஒரு சக்தி வாய்ந்த நட்பு நாடு அமெரிக்கா மட்டும்தான் என்பதை ம். அதை நினைவில் கொள்ள வேண்டும் இஸ்ரேலியர்கள் என்றும், அமெரிக்காவின் ராஜதந்திர முயற்சிகளை இஸ்ரேல் எதிர்க்கக்கூடாது என்றும் அவர் ஒரு சத்தம் போட்டு சொல்லியிருக்கிறார். மேடையில் மிக எதிர்த்தாக்குதல் கொடுக்கின்றது போல் செய்து பேசியிருந்தார் என்றால், இதன் பின்புதான் நெத்தன்யாகு கூட எதிர்கருத்தை அமெரிக்காவுக்கு கூடுதலாக அது இந்த தெரிவித்தார். ஜேடி வான்ஸை பொறுத்த வரைக்கும் அவர் கொஞ்சம் அமைதி விரும்பியாக தெரிகிறார், தென்படுகிறார். ம் ம் அதனால் அவர் இந்த அமைதிக்கு புறம்பான சம்பவங்கள் நடக்கும்போது கொஞ்சம் உரத்த குரல் கொடுக்கிறார். ஆனால் அவருக்கு ஒரு இளைய வயது, 40+ வயதுகளில் இருக்கிறார். அவர் அமெரிக்க ம் சூழலிலே ஒரு அடுத்த, இப்போது உதவி ஜனாதிபதியாக இருந்தாலும் அடுத்த ஜனாதிபதியாக வருவதற்கு வாய்ப்பு உண்டா தெரியவில்லை. ம் ஆனால் அப்படி இளையவர்கள் கொஞ்சம் அமைதி விரும்பிகள் இந்த மாதிரி பெரிய நாடுகளிலே வந்தால் உலகத்துக்கும் அனைவருக்கும் நல்லந்தான். ஆமாம். இப்பொழுது இன்னும் ஒரு செய்தி அடிபட்டு கொண்டிருக்கிறது. வாஷிங்டனில் இஸ்ரேல் லெபனானுக்கு இடையே நேரடி பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதாக, அமெரிக்காவின் அழுத்தத்தை தொடர்ந்து போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான இஸ்ரேல் லெபனானுக்கு இடையேயான 5வது சுற்று நேரடி பேச்சுவார்த்தை இன்று வாஷிங்டனில் ஆரம்பமாகி இருப்பதாக சொல்லப்படுகிறது. பேச்சுவார்த்தை முறை ஒருபுறம் நடந்தாலும், தெற்கு லெபனானின் நிலையில் பொதுமக்கள் உடையில் வந்த பயங்கரவாதிகள் மீது இஸ்ரேலிய ராணுவம் துப்பாக்கிச் சூடு நடத்தியுள்ளதாகவும் செய்தி இருக்கிறது. இப்படி பார்க்கின்ற பொழுது இந்த பேச்சுவார்த்தைகள் சாத்தியப்படுமா, சரியாக வருமா என்பது ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது அல்லவா? அதாவது இந்த ஈரான் லெபனானை முன்வைத்து வைக்கும் நிபந்தனைகள் எதிர்வரும் காலத்தில் இன்னும் இறுக்கமாக வந்துவிடக்கூடாது என்பதற்காக, அதை ம் குழப்புவதற்காக இஸ்ரேல் நேரடியாகவே நான் லெபனானோடு பேசுகிறேன் என்ற தளத்திலே இறங்குகிறது. ம் ஆனால் இஸ்ரேலுடைய பேச்சுவார்த்தைகள் எதுவும் நம்பகமானவே இல்லை. கடந்த காலத்தை நீங்க பார்த்தீங்கன்னா, அப்ப ம் இதை திரும்ப அவர்கள் எப்போ வேணுமானாலும் குழப்பிக் கொள்ளலாம். அப்ப இந்த அமெரிக்க ஈரான் ஒப்பந்தத்துக்கு இடையே இஸ்ரேல் லெபனான் சிக்கலை கொண்டு இறுக்கமாக்காமல் அதை வெளியே வைத்துக் கொள்வதற்கு இஸ்ரேல் முயற்சி செய்கிறது. ம் இதுதான் இன்னும் அந்த ஒரு கருத்து. முக்கியமான விடயத்தை பார்த்து கொண்டு எங்களுடைய அயன மிகவும் சுவாரஸ்யமான, இதே நேரம் உங்களுக்கு தெரியும், லெபனானுக்கு ஒரு விடுதலையை கொடுத்து அதை ஒரு நாடாக அங்கீகரித்தால் போதும், இந்த போர் நிற்பதற்கு சரியாக நின்றுவிடும் என்று புட்டின் அவர்கள் தெரிவித்திருந்தார். அதே பாலஸ்தீன் போல் ஆமாம், ரஷ்ய பாலஸ்தீன். அதிபர் ம், ஆமாம், ரஷ்ய அதிபர் தெரிவித்திருந்தார். ம், அதே நேரம் இந்த பிரச்சனைக்கு முக்கிய காரணம், இந்த 2 நாடுகளையும் கட்டுப்படுத்தினால் உலக நாடே அமைதியாக அடையும் என்று. ஆனால் உக்ரைன் செய்திகள், கிரிமியாவை முற்றுகையிட்டிருக்கிற ரஷ்யா ஆக்கிரமித்துள்ள இந்த உக்ரைன் கிரிமியா பகுதியிலே ம், ட்ரோன்களை உக்ரைன் செலுத்தி கொண்டிருக்கிறது. நடுத்தர ட்ரோன்களை செலுத்தி அங்கே நடத்திய ட்ரோன் தாக்குதல்களை நடத்தி வருகிறது. இதனால் கிரிமியாவில் பொதுமக்களுக்கான எரிபொருள் விற்பனை நிறுத்தப்பட்டிருக்கிறதாம், கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ள அங்குள்ள கோடைகால முகாம்கள் அனைத்தும் பாதுகாப்பு காரணங்களுக்காக மூடப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. இதே நேரம் மொஸ்கோவில் கூட ஏவுகணை ஆலை மீது தாக்குதல் நடைபெற்றிருக்கிறது. ரஷ்யாவின் ஒரோன்ஸ்க் எல்லையில் உள்ள ஏவுகணைகளுக்கான மின்னணு பாகங்களை தயாரிக்கும் தொழிற்சாலை மீது ம், உக்ரைன் ட்ரோன்கள் இன்று அதிகாலை தாக்குதல் நடத்தியுள்ளதாகவும், மேலும் ம், ரஷ்யாவின் ம், மாஸ்கோ நகர வான்வெளியில் உக்ரைன் ட்ரோன்கள், இது தொடர்ந்து இந்த செய்தி வந்து கொண்டே இருக்கிறது. ம். இது உண்மையான செய்தியா இல்ல, அல்லது? இந்த தாக்குதல்கள் உண்மை. ம், ஆனால் இப்போது நேரடியாக நேட்டோ நாடுகள், அமெரிக்காவும் ஏற்கனவே இறங்கியிருந்தது. நேட்டோ நாடுகள் குறிப்பாக லண்டன் அல்லது யூகே ம். ட்ரோன்களை தயாரித்து வழங்கி கொண்டிருக்கிறது உக்ரைனுக்கு. என்னால் இந்த ஆனால் ட்ரோன்களை மற்ற நாடுகள் வழங்கி கொண்டிருக்கிறது. ஆனால் இன்றும் பலமுடைய நாடு போல் ரஷ்யா காட்டிக்கொண்டிருக்கிறது அல்லவா? ஆனால் 40% எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்களில் 40% உக்ரைனின் தாக்குதலால் சேதம் அடைந்துள்ளதாக
இல்ல ஐக்கிய அது நாடுகளுக்கான உக்ரைன் தூதுவர் தெரிவித்திருக்கிறார். ரஷ்யா பலமுடைய நாடாக காட்டிக் கொண்டு இருக்கவில்லை. ரஷ்யா ம். பலமுடைய நாடுதான். ஆம், பலமுடைய நாடுதான். ஆனால் இதுவரையில் இந்த செய்திகள் அதுக்கு புறம்பான இல்ல செய்திகளாகத்தான் இது இருக்கிறது. என்ன நீங்கள் அதை பார்க்கணும் என்றால் இந்த சண்டை துவங்கும் போதிலிருந்தே அதாவது நீங்கள் நிப்ரோ ஆறு ஆறு உக்ரைன் ஒரு இப்படி ஒரு சரிந்த மாதிரியான ஒரு நாடு. மேற்கு பக்கத்திலே ஐரோப்பாவை ஒட்டிய பக்கத்திலே நிப்ரோ ஆறுக்கு மற்ற பக்கத்திலே இருக்கக்கூடியவர்கள் ஆஸ்கனாசி ஜூதர்கள். ம், ம், சரி, ம். இதை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த ஆறுக்கு ஆறுக்கு கிழக்கு பக்கத்திலே அல்லது வடகிழக்கு பக்கத்திலேயும் கிழக்கு பக்கத்திலேயும் இருக்கக்கூடிய மக்கள் ஸ்லாவிக் மக்கள், ரஷ்ய மக்கள் அடி நட்பு. இலங்கை இந்திய சூழலே நீங்கள் ம், பார்த்தீங்கன்னால் இப்போ வடக்கு கிழக்கிலே தமிழர்கள் இருக்கிறார்கள், தமிழ்நாடு இருக்கிறது என்றது போல இது. ம், அதனால் அந்த சண்டை துவங்கும் போதே அவர்களுக்கு உதவியாக வடக்கு கிழக்கிலே உதவிக்கு இந்தியா வந்தால் என்ன நடக்குமோ அது போல தான் இந்த சண்டை துவங்கினது லுகான்ஸ் ம், ம். டொனஸ்கிலே. அப்ப தன்னுடைய மக்கள் அதை சுற்றிய பகுதியில் இருக்கக்கூடிய தன்னுடைய மக்கள் ஸ்லாவிக் மக்கள் செத்து விடக்கூடாது என்றதுக்காக ரஷ்யா பெரிய பரந்துபட்ட ஆயுத தாக்குதல்களையோ தொடர்ந்து விமான தாக்குதல்களையோ நடத்தவில்லை. சரிதானே? அப்ப நடத்தாமல் மிக நிதானமான ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பான அணுகுமுறையிலே அந்த பகுதிகளை கைப்பற்றும் போர் நடந்து கொண்டு இருக்கிறது. அது ஏறக்குறைய நிப்ரோ ஆறின் எல்லைகள் வரைக்கும் எல்லாமே வந்துவிட்டது. ம், ம். ஆனால் இந்த காலப்பகுதி 2022லேருந்து இன்னைக்கு 4 வருஷம். இந்த காலப்பகுதியில் தான் ட்ரோன்கள் ட்ரோன் ஓர் உருவானது. அதிலே ட்ரோன் ஃபைபர் ஆப்டிக் கேபிள் ட்ரோன் உருவானது. பிறகு ட்ரோன் வந்த உடனே நீங்கள் படங்களில் பார்த்திருந்தால் மக்களுக்கு தெரியும், டேங்க் ஒரு பலமான கருவியாக இருந்தது. டேங்குக்கே வலை போட்டு மூட வேண்டிய தேவை வந்தது. ம், ஏன்னா ம். குருவி போன்ற ஒரு ட்ரோன் டேங்கை விட பலமாக மாறிவிட்டது. அப்போ ம். வார்ஃபேர் அந்த போர் தந்திரங்கள் நுட்பங்கள் எல்லாம் மாறிவிட்டன. இந்த நிலையிலே சொல்றது துருக்கி, ஈரான் போன்ற நாடுகள் மிக ட்ரோன்களை அதிக அளவில் தயாரித்து கொண்டிருந்தன. அவை ரஷ்யாவுக்கு கொடுத்து கொண்டிருந்தன. இந்த ட்ரோன்கள் இருக்கிற நிலையிலே ரஷ்யாவுடைய மிசைல்கள் ஏவுகணைகள் அதிகம் இருந்தன. அந்த தாக்குதல் நடந்தது. ஆனால் தரை வழியாக நிதானமான போர் நடந்தது. இப்போது நோர்வே, யூகே, பிரான்ஸ் போன்ற நாடுகள் இந்த ரஷ்ய போரை தொடர்வதற்காக நிறைய ட்ரோன்களை தங்கள் தரப்பிலே தயாரித்து வழங்கி கொண்டிருப்பதால் உக்ரைன் வெகுவாக அதை வைத்து விளையாடி கொண்டிருக்கிறது. உக்ரைனுடைய ஆயுள் முடிந்து கொண்டிருக்கிறது. கடைசி நேரத்தில் வேகமாக மூச்சு வருவது போன்ற நிலைதான் இது. நான் உக்ரைன் ஆனால் இப்பொழுது ஒரு எச்சரிக்கை ஒன்று விடுத்திருக்கிறது. உக்ரைன் ஒரு எச்சரிக்கை அனுப்பி விடுத்துள்ளது. இப்பொழுது இந்த எல்லையோடு அமைதியை ஏற்பதே தாங்கள் செய்யும் பெரிய சமரசம் என்று. தற்போதைய போர்க்கள எல்லையோடு தாங்கள் சமரசம் செய்வதுதான் ஒரு என்றும் இது நடவடிக்கை எடுக்காவிட்டால் தங்களின் போர் நிறுத்த சலுகை காலாவதியாகிவிடும். காலாவதியாகிவிட்டால் போர் எச்சரிக்கை தான் என்கின்ற ஒரு கதையை கூறியிருக்கிறது. என்ன இருந்தாலும் இந்த பேச்சுவார்த்தை முடியும் போது அந்த டொனஸ்க் லுகான்ஸ் பகுதி எல்லைகளை முழுமையாக ரஷ்யா கட்டுப்பாட்டில் கொண்டு வந்து விட்டதாக போரியல் ஆய்வாளர்கள் வரைபடங்கள் மூலம் தெரிவிக்கிறார்கள். அது நடந்துவிட்டது. ஆனால் எல்லைப்புற நாடாக இருக்கக்கூடிய உக்ரைனிடம் இந்த மாதிரி ட்ரோன்கள் வரும்போது அவர்கள் அந்த தாக்குதலை செய்வார்கள். முதல் நிலையிலே நேட்டோ நாடுகளை சேர்ந்தவர்கள் உக்ரைனுக்கு நீண்ட தூர ஏவுகணைகளை கொடுக்கவில்லை. ஏனென்றால் உக்ரைன் பொறுப்பேற்ற வகையிலே மாஸ்கோ மீது தாக்குதல் நடத்தினால், ஏன்னா மாஸ்கோ உக்ரைன் ஐரோப்பிய எல்லை பகுதியில் இருக்குது. ரஷ்யா பரந்துபட்ட நாடாக சீனாவின் அதாவது ஜப்பானின் கிழக்கு எல்லை வரை இருந்தாலும் கூட மாஸ்கோ என்ற அந்த தலைநகரம் ஐரோப்பாவுக்கு பக்கத்திலே தான் இருக்கிறது. அந்த பகுதியில் இவர்கள் தாக்குதலை நடத்தினால் அது மிகப்பெரிய பிரச்சனையை கொண்டு வரும் கொடுக்கவில்லை. ஆனால் அது துவக்கத்தில்லை. இப்போது இருக்கும் தலைவர்கள் பொறுப்பேற்ற வகையிலே நிறைய விஷயங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள் ஐரோப்பாவில் இருந்து. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா யூகேயில் ஸ்டாமர் போய்விட்டார். இதுவரைக்கும் உக்ரைன் போர் துவங்கியதுக்கு பிறகே நான் நினைக்கிறேன் ஒரு 6-7 தலைவர்கள் யூகேக்கு வந்து போய்விட்டார்கள். ஒருவருமே 2 ஆண்டுகள் நின்றதில்லை. இதுல ஒரு தலைவர் 49 நாள் வந்து போயிருக்கிறார். லிஸ்ட்ரஸ் எல்லாம் 49 நாள் கோமாளி தலைவராக இருந்தார். இப்படி இருக்கக்கூடிய நாடுகள் தான் இந்த சண்டையை தூண்டி விட்டு கொண்டிருக்கின்றன. இது தவிர பக்கிங்ஹாம் பேலஸில் இருக்கக்கூடிய மன்னர் என்ன சொல்றது சார்ல்ஸ் அவரே கூட பத்திரிகையாளர் சந்திப்பிலே இடங்களிலே கூட மறைமுகமாக இந்த உக்ரைன் தாக்குதல் ரஷ்யா மீது நடப்பதை ஊக்குவிக்கும் வகையிலே பேசியிருக்கிறார். இதுல இன்னொருவர் மக்ரோன் பிரான்சினுடைய அவர் ஒரு நிதியை
நிதி வளங்களை முதலீடு செய்து வங்கி பணி தொடர்பாக இருந்து வந்த ஒரு மிக இளைஞர். அவருக்கு அரசியல் நோக்கங்கள் எதுவும் இல்லை. அவர் கட்சி கூடாக வந்து ஆட்சியை பிடித்து வைத்துக் கொண்டு தான் ஒரு நெப்போலியன் என்ற அளவிலே நினைப்பு வைத்துக் கொண்டிருக்கிறார். அந்த நினைப்பிலே நெப்போலியன் மனோநிலையிலே தான் ரஷ்யாவோடு தன்னோட சண்டையை ரஷ்யாவை விட்டுறக்கூடாது என்ற அளவிலே இருக்கிறார். இந்த மக்களோருக்கு 40 வயசுகள் தான், ஜேடி வான்ஸுக்கு 40 வயசுகள் தான். அமெரிக்காவில் இதை ஒப்பிட்டு பார்க்கணும். இந்த மக்ரோன் 2 காலம் ஆட்சியில் இருந்து விட்டார். எந்த அளவு பொறுப்பற்ற வகையிலே போரை நிறுத்துவதற்கு முயற்சி செய்கிறார் உக்ரைனில் என்றதையும் பார்த்து கொண்டு ஜேடி வான்ஸையும் பார்க்கும்போது அது ஒரு ஆறுதலான விஷயம் தான். அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அந்த நிறைவாக இப்பொழுது உங்களுக்கு உக்ரைனுக்கு அமெரிக்கா தனது நிதி உதவிகளை குறைத்துள்ள நிலையிலே ஐரோப்பிய ஒன்றியத்தின் ஆதரவு உக்ரைனுக்கு அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இதில் இவ்வாறு அதிகரிக்கின்ற பொழுது நேரடியாக ஐரோப்பிய ஒன்றியம் இந்த ரஷ்யாவுக்கு எதிரான போரிலே இறங்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது என்கின்ற ஒரு கேள்வி எதிர்பார்க்கப்படுகிறது. நீங்கள் அதை எப்படி பார்க்கிறீர்கள்? நிறைவாக நிகழ்ச்சியை நிறைவு செய்கின்ற கேள்வியாக இதை முன்வைக்க பலமாக சிரித்து போட்டு நிறுத்தி விடலாம். ஆமாம், அதைத்தான் ஐரோப்பிய ஒன்றியம் தாக்குதல் நடத்த நேட்டோவாக இருக்கும்போதே அவர்களால் முடியவில்லை. அமெரிக்கா தான் முழு பங்குமே அதிலே, பொருளாதார உதவியிலேருந்து ஆயுத உதவியிலேருந்து ஐரோப்பிய ஒன்றியத்திலேருந்து ஒன்று அதெல்லாம் சும்மா அது அங்கே 2-3 ஆள்கள் இருக்கிறார்கள். அந்த காஜா கல்லாஸ் என்ற ஒரு ஆள் இருக்கிறார். அந்த லத்தீவியாவோ லித்துவேனியாவில் இருந்து வந்த ஒரு ஐரோப்பிய பாராளுமன்றத்திலே பதவியில் இருப்பவர். மற்றது உர்சுலா வான் டெர் லைன். இவர்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் அல்ல. பாராளுமன்ற முறைக்கு உள்ளே வந்துவிட்டு அவங்க தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள். அவரோட வாய் வீச்சினாலும் வல்லமையினாலும் மேபி பெண் என்ற உருவங்களினாலும் அவர்கள் வந்திருக்கலாம். ஆனால் அவர்களுக்கு அரசியல் அறிவு ஒன்றுமே கிடையாது. உண்மையிலே என்னது சொன்னால் கோஸ்டாஸ் என்கக்கூடிய ஐரோப்பிய யூனியனின் அந்த 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 ஐரோப்பிய யூனியனுடைய தலைவர் அல்லது அந்த பொறுப்பில் இருப்பார். இந்த உஸ்லாவன் தான் அந்த லீடர் என்ற வகையில் இருப்பார். இது உள் மட்டத்தில் அவர் சீஃப் ஆஃப் ஸ்டாஃப் தன்னுடைய செக்ரட்டரியை, அதாவது பிரதம செயலாளரை வைத்து மாஸ்கோவுடன், அதாவது ரஷ்யாவுடன் தொடர்புகளை ஏற்படுத்த அண்மையில் முயன்றார். இது 2-3 நாள் செய்தி. எதற்கு முயன்றார் என்றால், இந்த உக்ரைன் ஐரோப்பிய நாடுகள் தயாரித்து கொடுக்கும் ட்ரோன்களை வைத்து தாக்குதல் நடத்தி கொண்டிருக்கிறது. இதற்கு பதிலாக ரஷ்யா அந்த ட்ரோன்கள் எந்த நாட்டிலிருந்து தயாரிக்கப்பட்டு வருகிறதோ அந்த நாடுகளை இராணுவ இலக்காக கொண்டு தாக்குவதற்கு போரியல் இடம் உண்டு. ஆக ரஷ்யா தாக்க தொங்கினால் எங்கே போய் முடியும்? ஆக அந்த வகையில் அப்படி ஒரு தாக்குதல்கள் அல்லது எதிர்காலத்தில் போர்கள் வந்தால் அதை சமாதானப்படுத்துவதற்கு அல்லது ஒரு பேச்சுவார்த்தையை துவங்குவதற்கு ஒரு சேனல் வேணும், ஒரு வழிமுறை வேணும். அதற்காக கோஸ்டாஸ் என்ற அந்த ஐரோப்பிய யூனியன் தலைவர் தன்னுடைய சீஃப் ஆஃப் ஸ்டாஃப் வழியாக, தன்னுடைய பிரதம செயலாளர் வழியாக மாஸ்கோவோடு தொடர்புகளை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார். இதை பலமாக எதிர்ப்பவர்கள் இந்த உர்சுலா வான் டெர் லைன், இந்த காஜா கல்லாஸ், இந்த ஸ்டாமர், இன்னைக்கு ஸ்டாமர் இல்லை, இவர்கள் எல்லாம் அதிருப்தி வழியிருக்காங்க. லண்டன், யூகே, ஐரோப்பிய யூனியனில் இல்லை, இல்லை. ஆனாலும் ஆமாம், அமெரிக்காவின் இன்றைய கணிப்பின்படி அமெரிக்காவின் புதிய வெளியுறவு கொள்கையை உக்ரைன் மற்றும் ஈரானுடனான பதட்டம் காரணமாக அமெரிக்கா தனது முழு கவனத்தையும் பொருளாதார பாதுகாப்பை நோக்கி திருப்புவதாக வல்லுநர்கள் கருதுகின்றனர். இதனாலேயே இஸ்ரேலின் அதிருப்தியை மீறி ஈரானுடன் ட்ரம்ப் நிர்வாகம் அமைதி பேச்சுவார்த்தையை தீவிரப்படுத்தியுள்ளது. இது ஆய்வாளர்கள், அறிஞர்கள் கணித்து சொல்ல செய்தி. மத்திய கிழக்கில் மற்றும் அதிகார சமநிலையை ஏற்படுத்துவதில் இஸ்ரேல் அமெரிக்காவின் ஆயுத சார்பிலிருந்து விடுபடப் போவதாக அறிவித்துள்ளதும், ஈரான் தனது கச்சா எண்ணெய் ஏற்றுமதியை மீண்டும் தொடங்க அமெரிக்கா அனுமதி அளித்துள்ளதாகவும் மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் பல தசாப்தங்களாக இருந்து வந்த அமெரிக்க இஸ்ரேல் கூட்டணியின் தன்மை மாற்றி அமைக்கப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. அடுத்த கட்ட நகர்வாக வாஷிங்டனில் இன்று தொடங்கியுள்ள இஸ்ரேல் லெபனானுக்கு இடையேயான 5வது சுற்று நேரடி பேச்சுவார்த்தை முடிவுகளே எல்லையில் தற்காலிக போர் நிறுத்தம் நீடிக்குமா அல்லது மீண்டும் பதற்றம் அதிகரிக்குமா என்பதை தீர்மானிக்கப் போவதாக கூறப்படுகிறது. இது அவர்களுடைய கருத்து. இத்துடன் இன்றைய நிகழ்ச்சியில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றியை கூறிக்கொண்டு விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி.